எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ரோஸ் மில்க் சிரப்பு வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ரோஸ் மில்க் சிரப் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரியா? பார்த்துட்டிங்களா? நான் இதெல்லாம் பிரிச்சிருக்கேன். உள்ள விதை நமக்கு தேவை கிடையாது. இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 4-5 தடவை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தப்படுத்தின அந்த ரோஜா இதழ்களை போட்டுருங்க. நான் ஒரு 4 துண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன். இதை நல்லா மை போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர்? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணலாமா? கடாயில் உங்களுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். அதை அப்படியே தண்ணியில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு கம்பி பதம் போதும். சரியா? தொட்டு பார்க்கலாமா? பாருங்கள், வந்துடுச்சா? கரெக்டாக ஒரு கம்பி பதம். ஸோ நமக்கு இது ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட போகிறேன். ஏன்னா அந்த சர்க்கரை உறைஞ்சிடக்கூடாது. இல்லை பார்த்தீங்களா? லைட்டாக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல, ரோஜா இதழையும் பீட்ரூட்டையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் தெரியும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்களா? கொதி வந்தோன்னே அதோட கலர் இன்னும் மாறிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே வடிகட்ட போகிறோம். ஒரு இதில் வச்சு வடிகட்டி சிரப் மட்டும் எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மேலே உள்ளது நமக்கு தேவை கிடையாது. இந்த சிரப் தான் நமக்கு வேணும். ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இதை வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குது? பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? இது தாங்க ரோஸ் மில்க் சிரப். இந்த சிரப்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமுங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலில் கலக்கலாமா? ஆல்ரெடி நான் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தாங்க ஆட் பண்ணுறேன். அதில் நான் 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் மட்டும் விடுறேன். எனக்கு அந்த சுகரே போதும். உங்களுக்கு பத்தலாட்டினா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கலந்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் 2 சுற்றினோன்னையும் அதோட கலர் மாறி இருக்குது. டேஸ்ட் நிஜமாகவே ரோஸ் மில்க் டேஸ்ட் அப்படியே இருக்குமுங்க. இது தாங்க நேச்சுரலான ரோஸ் மில்க் சிரப். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்தா தான் அடுத்தடுத்து நீங்கள் செய்ய உங்களுக்கு ஆசையும் வரும். அதை குடிக்கணும்னு உங்களுக்கு விருப்பமும் வரும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இது எவ்வளோ நாள் வீட்டில் செய்யலே நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.